நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வது மட்டுமே நிரந்தர தீர்வு என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். புதுடெல்லியில் நடைபெறும் மாணவர்களின் போராட்டம் இப்போது நாடு முழுவதையும் ஈர்த்துள்ளதாகவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வதே நிரந்தர தீர்வு என்றும் நீட் தேர்வு முறையானது பெருமளவிலான முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று எச்சரித்த முதல் இயக்கம் நாங்கள்தான் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு ஏற்படுத்தும் ஆபத்துகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி ஆரம்பத்திலிருந்தே திமுக இதனை எதிர்த்து வருகிறது என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? நீட் தேர்வு தொடர்பாக விவரங்களை பதிவு பண்ணுங்க. டெல்லியில் தொடர்ச்சியாகவே நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாகவே திமுக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில்தான் புதுடில்லியில் நடைபெற்று வரக்கூடிய மாணவர்களின் போராட்டம் இப்போது நாடு முழுவதையும் ஈர்த்திருக்கிறதாகவும் நீட் தேர்வு முறையானது பெருமளவிலான முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று எச்சரித்த முதல் இயக்கம் நாங்கள்தான் எனவும் அதனால்தான் இத்தேர்வு ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி ஆரம்பத்திலிருந்தே திமுக இதனை எதிர்த்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். சமூக நீதி காப்பதில் இந்தியாவிற்கே வழிகாட்டியாகவும் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு வித்திடவும் திமுக தமிழ்நாட்டின் ஒரே கோரிக்கையாக நீட் தேர்வு ரத்து செய்தல் என்பதே ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற எந்த கோரிக்கைகளையும் விடவும் நீட் தேர்வு ரத்து செய்வதே இந்த போராட்டங்களின் மைய பொருளாக அமைய வேண்டும் எனவும் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்வது மட்டுமே இச்சிக்கல்கள் அனைத்திற்கும் நிரந்தர தீர்வாக அமையும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நீட் தேர்வு தொடர்ச்சியாகவே ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. அதே கருத்தில் தான் தற்பொழுது போராட்டம் நடத்தி வரக்கூடியவர்களும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்வது மட்டுமே நிரந்தர தீர்வாக அமையும் எனவும் மற்ற எந்த கோரிக்கைகளையும் விடவும் நீட் தேர்வு ரத்து செய்வதுதான் இந்த போராட்டத்தின் மைய பொருளாக அமைய வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வது மட்டுமே நிரந்தர தீர்வு என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். புதுடெல்லியில் நடைபெறும் மாணவர்களின் போராட்டம் இப்போது நாடு முழுவதையும் ஈர்த்துள்ளதாகவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வதே நிரந்தர தீர்வு என்றும் நீட் தேர்வு முறையானது பெருமளவிலான முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று எச்சரித்த முதல் இயக்கம் நாங்கள்தான் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு ஏற்படுத்தும் ஆபத்துகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி ஆரம்பத்திலிருந்தே திமுக இதனை எதிர்த்து வருகிறது என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்ன தெரிவித்திருக்கிறார்? நீட் தேர்வு தொடர்பாக விவரங்களை பதிவு பண்ணுங்க. டெல்லியில் தொடர்ச்சியாகவே நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாகவே திமுக பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறது. இந்த நிலையில்தான் புதுடில்லியில் நடைபெற்று வரக்கூடிய மாணவர்களின் போராட்டம் இப்போது நாடு முழுவதையும் ஈர்த்திருக்கிறதாகவும் நீட் தேர்வு முறையானது பெருமளவிலான முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்று எச்சரித்த முதல் இயக்கம் நாங்கள்தான் எனவும் அதனால்தான் இத்தேர்வு ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி ஆரம்பத்திலிருந்தே திமுக இதனை எதிர்த்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். சமூக நீதி காப்பதில் இந்தியாவிற்கே வழிகாட்டியாகவும் முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்திற்கு வித்திடவும் திமுக தமிழ்நாட்டின் ஒரே கோரிக்கையாக நீட் தேர்வு ரத்து செய்தல் என்பதே ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற எந்த கோரிக்கைகளையும் விடவும் நீட் தேர்வு ரத்து செய்வதே இந்த போராட்டங்களின் மைய பொருளாக அமைய வேண்டும் எனவும் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்வது மட்டுமே இச்சிக்கல்கள் அனைத்திற்கும் நிரந்தர தீர்வாக அமையும் என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நீட் தேர்வு தொடர்ச்சியாகவே ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. அதே கருத்தில் தான் தற்பொழுது போராட்டம் நடத்தி வரக்கூடியவர்களும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்வது மட்டுமே நிரந்தர தீர்வாக அமையும் எனவும் மற்ற எந்த கோரிக்கைகளையும் விடவும் நீட் தேர்வு ரத்து செய்வதுதான் இந்த போராட்டத்தின் மைய பொருளாக அமைய வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.